கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 46ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். ஒருமுறை ஒரு தேவ ஊழியரிடம் ஒரு சகோதரி ஐயா, நான் நல்ல வசதி படைத்தவன், நல்ல உற்றார் உறவினர் உள்ள வசதி படைத்த நல்ல குடும்பத்தில் தான் நான் வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நான் எப்போதும் தனிமையாக இருப்பதாகவே உணர்கிறேன், ஏன் என்று தெரியவில்லை என்கிறார். அதேபோல் மற்றும் நான் திருமணமான பெண், மனவியல் மருத்துவரிடம் சென்று தன்னுடைய மன அழுத்தம் பற்றியும் விளக்குகிறார். தன்னை ஒரு பயம் ஆட்கொண்டு வருகிறது, தனக்கு மட்டும் பிரச்சனைகள் உள்ளதாக உணர்கிறேன் என்கிறார். கணவரும் என்னுடன் தான் இருக்கிறார். கணவரை பற்றியதான ஒரு பயம், சந்தேகம், பிள்ளைகளை குறித்ததான ஒரு பயம், இப்படி என்னை அடிக்கடி ஆட்கொண்டு வருகிறது, ஏன் என்று தெரியவில்லை என்கிறார். ஆம், இதையே நிபுணர்கள் ஞானிகள் சொல்லுவது மனம் ஒரு குரங்கு என்றும், நீங்கள் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தாவிட்டால் குரங்குகளைப் போல இடம் விட்டு இடம் தாவிக்கொண்டே தான் இருக்கும். உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அதாவது உங்கள் மனதை நல்ல அழகான ட்ரெஸ் போட்டு அலங்கரித்து கொள்ளுங்கள், அழகுபடுத்தி கொள்ளுங்கள். ட்ரெஸ் இல்லாதவர்கள் போல விட வேண்டாம் என்பதே தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் என்பது. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்டது, உனக்கு வியாதி இல்லையே, இது உன் மனதின் துக்கம் என்கிறார். ஆம், உண்மையிலே மன துக்கப்படுகிறவன் வியாதியுடையவன் போன்று, சீக்கு பிடித்தவன் போன்று காணப்படுகிறான். நமது மனம் சமாதானம் அடைய, நம்பிக்கை பெற ஒரே வழி தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பலப்படுத்துங்கள். அது உங்களை பலவான்களாய் மாற்றும். சிறிய பையன் தாவீது தேவனோடு ஐக்கியம் நெருக்கமாக இருந்தபடியால் பலசாலியான கோலியாத் தலையை எளிதாய் எடுத்தான் தாவீது. மற்றும் இந்த சங்கீதத்தில் தாவீது சொல்வது, பூமியே நிலை மாறினாலும் சமுத்திரம் கொந்தளித்தாலும் நாம் பயப்படோம் என்றும், அது மட்டுமா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்கிறான் தாவீது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் உறவை தேவனோடு ஜெபித்தலிலும் வேத வாசிப்பதிலும் நேரத்தை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். சேனைகளின் கர்த்தர் தாவீதுடன் மாத்திரமல்ல, நம்முடன் கூடவே இருக்கிறார். ஆமென். God bless you.